சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி உள்ளது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி அணியில் இடம்பெற்ற நிலையில் ஏராளமான விவாதங்கள் எழுந்தன. அதற்கு பதில் சொல்லும் விதமாக 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி நியூசிலாந்து அணியை துவம்சம் செய்து ஆட்ட நாயகன் விருது வென்றார். இதுகுறித்து பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, வருண் சக்கரவர்த்தி எப்படி செயல்படுகிறார் என பார்ப்பதற்காகத்தான் அணியில் வாய்ப்பு வழங்கினோம். ஆனால் தற்போது அவர் பந்து வீசிய விதத்தை பார்த்து அடுத்த போட்டியில் யாரை சேர்ப்பது என்பதில் புதிய தலைவலி ஏற்பட்டுவிட்டது என தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முதல் அரையிறுதிப் போட்டியில் 4ஆம் தேதி விளையாட உள்ளது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய அணியில் கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட் போன்ற அனுபவமிக்க பந்து வீச்சாளர்கள் இல்லை என்பது அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி தங்களது சிறப்பான ஆட்டத்தை கொடுக்கும் என ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல 2வது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. 2 அரையிறுதிப் போட்டியிலும் வெற்றி பெறும் அணிகள் வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும்.